உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இம்மார்ட்டல் ரூலர். இம்மார்ட்டல் ரூலர் பற்றி தான் இந்த வீடியோவில் சில முக்கியமான தகவல்கள் கொடுக்க போகிறேன். இது உங்களுக்கு ஒரு சிலருக்கு நம்புவீங்க, ஒரு சிலர் நம்ப மாட்டீங்க. அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை. எனக்கு கிடைச்ச தகவல் இப்போ இன்னைக்கு அதிகாரப்பூர்வமாக கிடைச்சிருச்சு. இதுக்கு முன்னாடியே எனக்கு இந்த தகவல் சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் வீடியோவில் ஷேர் பண்ணாமல் ரகசியமாக வச்சுருந்தேன். ஆனால் இப்போ சொல்ல போகிறேன். அதாவது இம்மார்ட்டல் ரூலர் 2025 வெளிப்படுவார் அப்படின்றது தெரியும். எல்லாருக்குமே தெரியும் 2025 தான் வெளிப்படுவார் அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ஷனில் இருக்குது. அவர் தமிழ்நாட்டில் தான் இருக்கார் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். யார் என்ன ஏதுன்னு பூரா தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம் கிடக்கட்டும். வாட்ஸ்அப் குழுவில் உட்காந்து தேடினா கண்டுபிடிக்க முடியாது. இது நான் இந்த வீடியோவில் என்ன சொல்ல வரேன்னா, இது ஒரு அரசியலில் பார்த்தோம்னா இப்போ இம்மார்ட்டல் ஏதோ ஒரு காரணத்திற்காக அரசியல்வாதிகளால் சில நேரங்களில் இவர் கதையை முடிச்சலான்னு அரசியல்வாதிங்க முயற்சி பண்ணுறாங்க. அது முதல்ல நம்ம இந்த அறம்பாடி சிதர் பாடலில் போட்டது மாதிரி சோனியா காந்தி, காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி இவங்க இம்மார்ட்டல் கதையை முடிக்கிறதுக்காக ஒரு தடவை களமிறங்குறாங்க. வடநாட்டு வட்டி கும்பல் வருது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்க களமிறங்குறாங்க. அவங்களால முடியலைங்கன்றனால சரி இந்த பொறுப்பை ஜெயலலிதா, மரியாதைக்குரிய ஜெயலலிதா அம்மா கூட இருந்தாங்க இல்லையா, சசிகலா அம்மா, அவங்க கைக்கு இந்த பொறுப்பு போகுது. இந்த மாதிரி ஒருத்தரை கொலை பண்ண முயற்சி பண்ண முடியலை. அவர் ஏதோ இறைவனுடைய அருள் பெற்ற ஒரு ஆளாக இருக்கார். நீங்கள் ஒரு ஆடியாட்கள் அனுப்பி இது பண்ணி கொலை பண்ணுங்க அப்படின்னு சொல்லின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அவங்களும் முயற்சி பண்ணியிருக்காங்க, முடியலை. ஸ்ட்ரெயிட்டாக விஷயத்துக்கு வந்துடுறேன். ஸோ இந்த மாதிரி முயற்சி பண்ணதுனால தான் இந்த விஷயம் ஆனால் மரியாதைக்குரிய ஜெயலலிதா அம்மாவுக்கு தெரியாது. ஸோ இந்த விஷயத்தை இவங்கெல்லாம் முன்னெடுத்ததுனால தான் நம்ம சசிகலா அம்மா சிறை போக வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. ஜெயலலிதா அம்மாவும் சேர்ந்து சிறை போக வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. ஏன்னா அந்த 2014 செப்டம்பர் மாதம் கோர்ட்டில் விசாரணைக்கு வருது. 2014 அக்டோபர் 18ஆம் தேதி மரியாதைக்குரிய ஜெயலலிதா அம்மா சிறை போகிறாங்க. 21 நாள் சிறை தண்டனை அப்படின்னு போட்டாச்சு. ஸோ இவங்க இந்த மாதிரி இம்மார்ட்டல் கொலை பண்ண முயற்சி பண்ணதுனால இவங்களுக்கு சிறை தண்டனை அந்த ஏன்னா இம்மார்ட்டல் தொட்டா யாருக்கு கோபுரம், கடவுளுக்கு கோபுரம். ஸோ இப்போ முருகன், சிவன் இவங்கெல்லாம் என்னடா நம்ம உலகத்தை நல்லது பண்ணணும்னு ஒரு இம்மார்ட்டல் அனுப்பி வச்சு இவங்க கொல்ல பார்க்குறாங்களேன்னு சொல்லி சிவனுக்கு கோபம் தான் அந்த தீர்ப்பு குன்கா எழுதும் போது திடீர்னு, ஏன்னா இவங்க காலையில் பெங்களூரு கோர்ட்டுக்கு விசாரணைக்கு போகிறாங்க. அப்படியே வந்துடலாம் மதியானம் அப்படின்னு சொல்லி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு போகிறாங்க. ஏன்னா தீர்ப்பு எப்படி நமக்கு சாதமாக வரும்னு நினச்சாங்க. ஆனால் திடீர்னு தீர்ப்பு மாறி 21 நாள் சிறைக்கு போகிறாங்க. யார்? சசிகலா அம்மாவும் மரியாதைக்குரிய ஜெயலலிதா அம்மாவும் போகிறாங்க. ஏன்னா ஜெயலலிதா அம்மாவுக்கு இப்படி நடக்குன்னு தெரியாது. ஏன்னா அவங்க பேசி வச்சுட்டாங்க ஃபஸ்ட்டே விடுதலை தான் அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு. ஆனால் திடீர்னு தீர்ப்பு மாற்றுறாரு குன்கா உட்காந்து. ஸோ இப்போ இதெல்லாம் இம்மார்ட்டலோட இவங்க கொலை பண்ண முயற்சி பண்ணனால தான் இந்த மாதிரி நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ இந்த இம்மார்ட்டல் ரூலர் ரூலர் இவங்க இது பண்ண பார்த்ததுனால தான் இந்த மாதிரி நடந்திருக்கு. அப்புறம் திருப்பியும் கூட 21 நாள் கழித்து சிறையிலேருந்து அம்மா வந்துடுறாங்க. மரியாதைக்குரிய ஜெயலலிதா அம்மா 2015 இந்த காலகட்டத்தில் திருப்பி அரசியலில் ஈடுபடுறாங்க, முதலமைச்சர் பதவியேற்று. அப்புறம் 2015 சென்னையில் ஒரு பெரு வெள்ளம் வருகிறது. அப்புறம் பார்த்தோம்னா 2016 அந்த வெள்ளம் எல்லாம் சரி பண்ண பின்னாடி 2016 பிப்ரவரி மாதம் ஜெயலலிதா அம்மா கடவுளால் உணர்த்தப்பட்டு ஒரு டாக்குமெண்ட் ஒன்று எழுதுகிறாங்க. ஜெயலலிதா அம்மா ஒரு டாக்குமெண்ட் ஒன்று எழுதுகிறாங்களாம். அதில் இம்மார்ட்டலோட தான் தனது கட்சிக்கு தலைமையாக வர வேண்டும் எழுதுகிறாங்களாம். ஏன்னா அவங்க என்னடா ஒருத்தரை கொலை பண்ண முயற்சி பண்ணி அவருக்கு எதுவும் ஆக மாட்டேங்குது அப்படின்றத உணர்ந்து டாக்குமெண்ட் எழுதப்பட்டதாக சொல்லப்படுது. ஸோ இம்மார்ட்டல் யாருன்னு ஜெயலலிதா அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சி டாக்குமெண்ட் அவங்க தான் கட்சிக்கு தலைமைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுட்டாங்களாம். ஒரு டாக்குமெண்ட், ஒரு உயில். அந்த உயில் கூட இப்போ கூட பாதுகாப்பாக சேஃபாக யார்கிட்ட இருக்கணுமோ அழிக்கணும்னு நினச்சவங்க கைக்கு போகாமல் வேற ஒருத்தர் கையில் இருக்குன்னு சொல்லி சில தகவல் எனக்கு கொடுத்தாங்க. அதன் அடிப்படையில் நான் உங்களுக்கு இந்த இதை சொல்லிடுறேன். அவங்க என்கிட்ட தகவல் கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு சொல்லிடுறேன், அவ்வளோதான். ஸோ இப்போ இன்னும் இதை டீப்பாக பார்க்க போனோம்னா ஜெயலலிதா அம்மா எதனால் அப்படி எழுதுனாங்கன்னா, சரி இந்த மாதிரி ஒரு இறையருள் பெற்ற ஒரு மனிதன் நம்ம கட்சி தலைமைக்கு வரணும். ஏன்னா அவங்களுக்கு உடல்நிலை கொஞ்சம் பாதிக்கப்பட்டுருச்சு 2016. அதை அவங்க உணர்ந்து தான் இந்த மாதிரி ஒரு உயில், ஒரு டாக்குமெண்ட் எழுதியிருக்காங்க. எழுதி தன்னுடைய கட்சிக்கு தலைமைக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு நேர்மையான மனிதர் தான் வரணும், தீய பழக்கங்கள் எதுவும் இல்லாதவர் அப்படின்றனால அவரை நேர்மையானவர் அப்படின்றனால இவர் தான் அதிமுக தலைமைக்கு வரணும்னு சொல்லி யாரோ ஒருத்தர் பேரை, கட்சியில் இல்லாத ஒரு நபர், விஐபின்னு கிடையாது, சாதாரண மனிதனுக்கு அந்த இம்மார்ட்டல் ரூலருக்கு அந்த பதவியை கொடுக்கணும், அதிமுகவுடைய அந்த கட்சி தலைமை பதவியும் முதலமைச்சர் பதவியும் அவருக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லி அம்மா உயில் எழுதியிருக்காங்க. இந்த உயில் விஷயங்கள் சிலருக்கு தெரிஞ்சதுனால தான் அம்மாவோட கதையை முடிச்சிட்டாங்க. ஏன்னா இம்மார்ட்டல் ரூலர்
சிஎம் ஆகிட்டாருன்னா அவர் அப்படியே பிரைம் மினிஸ்டர் ஆயிடுவார். அப்போ எப்படி நம்மலாம் இங்கே வந்து தொடர்ந்து கொள்ளையடித்து கொண்டு இலுமினாட்டிகளுக்கு சேவை செய்ய முடியும் அப்படின்னு திட்டம் போடுறாங்க. யார் யார் திட்டம் போட்டிருப்பான்னு உங்களுக்கே தெரியும். சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அப்போ யார் இருந்தா, ஸ்டேட் கவர்மெண்ட்ல அம்மா பின்னாடி யார் இருந்தா, எல்லாருமா சேர்ந்து, ஆனால் யாருன்னு நம்ம சொல்ல வேணாம், சில தீய சக்திகள் அம்மாவை போட்டு தள்ளிட்டாங்க. இதான் நடந்தது. இதை நானும் இவ்வளோ நாளாக பேசாமல் மறைமுகமாக வச்சுருந்தேன். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, அம்மாவை போட்டு தள்ளிட்டாங்கன்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் அதுக்கு நம்மக்கிட்ட ஆதாரம் கிடையாது. ஏன்னா யார் நான் அப்போ போட்டு தள்ளினாங்கன்னு உங்ககிட்ட வீடியோவில் எதுவும் சொல்லலை. அது ஆறுமுகசாமி விசாரணை ஆணையம் வந்து அப்படியே பெண்டிங்கில் கிடக்கு. அதை போய் எடுத்து பார்த்துக்கிட்டோம். அதை மறு விசாரணை பண்ணாங்கன்னா தான் புரியும். அது எப்படி இந்த 2025 டிசம்பருக்குள்ள அதுவும் நடக்க தான் போகுது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்புறம் என்கிட்ட வந்து இந்த இம்மாட்ரோலரை பற்றி ஒரு அட்வொகேட் அடிக்கடி நம்மகிட்ட பேசுவாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, 2008 இம்மாட்ரோலர் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அமெரிக்காவோட சிஐஏ ஒரு டீம் வந்திருக்காங்க. தமிழ்நாட்டில் தான் இம்மாட்ரோலர் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு. அவங்க கிட்டத்தட்ட 8 வருஷம் தேடலில் இருந்துக்கிட்டு 2016 தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மாவை கூட சிலர் வந்து அணுகியிருக்காங்க. அம்மாவுக்கு வந்து இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு அப்படின்றனால தான் சில தகவல்கள் எனக்கு அந்த அமெரிக்க சிஐஏக்கு உதவுன நம்ம தமிழ்நாட்டு வழக்கறிஞர் என்கிட்ட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வாட்ஸ்அப் காலில் சொன்னார். அம்மாவுக்கு வந்து இம்மாட்ரோலர் யாருன்னு தெரிஞ்சனால தான் அம்மாவை வெளிநாட்டு சக்திகள் போட்டு தள்ளிட்டாங்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. அதையும் நம்ம இங்கே பதிவு பண்ணணும். சொன்ன அட்வொகேட் வந்து யாருன்னு நான் பேர் சொல்ல முடியாது. ஒரு அட்வொகேட் இருக்கார். அவர் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. ஜெயலலிதா அம்மாவுடைய மரணம் நடந்ததுக்கு அவங்களுக்கு இம்மாட்ரோலர் யாருன்னு தெரிஞ்சு போச்சு. அவங்க இம்மாட்ரோலரை வந்து தன்னுடைய வாரிசு அறிவிக்கிறதுக்காக முடிவு பண்ணியிருக்காங்க. அந்த நேரத்தில் தான் அம்மாவுக்கு வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு. கட்சி தலைமைக்கும் சிஎம் கேண்டிடேட்டாக அவங்களை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு கொண்டு வர முயற்சி பண்ணும்போது அவர் வந்தார்னா இந்தியாவுக்கே பிரைம் மினிஸ்டர் ஆயிடுவார். உலக அரசியலே முன்னெடுத்து போயிடுவாருன்னு சொல்லி இலுமினாட்டிகளுக்கு தெரிஞ்சு வெளிநாட்டு சக்திகள் ஜெயலலிதா அம்மா கதையை முடிச்சிட்டாங்க, மரியாதைக்குரிய ஜெயலலிதா அம்மாவை கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி 2 குற்றச்சாட்டுகள் இருக்குது. அதனால நம்ம வந்து அம்மா ஜெயலலிதா அம்மா கூட பயணித்தவங்களை மட்டும் இதில் சந்தேகப்பட முடியாது. சில நிறைய வெளிநாட்டு சக்திகள் இந்த ஜெயலலிதா அம்மாவுடைய மர்ம மரணத்தில் இருக்குது. எதற்காக மீண்டும் இப்போ நாங்கள் கூட போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், அதிமுகவோட தலைமைக்கு இம்மாட்ரோலர் வந்தார்னா தான் அந்த கட்சியை மீட்டெடுக்க முடியும். ஏன்னா இப்போ அந்த கட்சி பிஜேபியோட பிடியில் சிக்கியிருக்கு. இதை மீட்டெடுக்கணும்னா அந்த இம்மாட்ரோலர்ன்ற ஒரு சக்தி வாய்ந்த நபர், அந்த இறையருள் பெற்ற நபர் வந்தார்னா தான் அதிமுக கட்சியை மீட்டெடுத்து தனித்து, எந்த கட்சியின் கூட்டணி இல்லாமல் தனித்து அவர் சிஎம் கேண்டிடேட்டாக ஆகி சிஎம் வெற்றி பெற்று அவரே அடுத்து பிரைம் மினிஸ்டர் ஆகி மக்களுக்கு சேவை செய்ய இந்த ஒரு வழி தான் இருக்குன்றது எனக்கு தெரியுது. ஏன்னா வேற எந்த வழியில் வர முடியும் நீங்களே சொல்லுங்க. அதனால வந்து ஜெயலலிதா அம்மா வெளியில் வந்தாருனால தான் இம்மாட்ரோலர் யாருன்றதையும் அவங்களுக்கு தெரியுன்றதுனால தான் இவங்க வந்து ஃபியூச்சர் சென்ஸ் ஃப்ரம் காடு கூட அதனால தான் அப்படி சொல்லியிருப்பாங்க போல. ஸோ அப்போ அவங்கக்கிட்ட ஏதாவது சில திட்டங்கள் இருக்கலாம். அந்த இறை திட்டம்னு சொன்னது இறைவன் வந்து ஜெயலலிதா அம்மாவை வந்து எழுப்பினாங்கன்னா, ஆனால் இது நடக்குமா நடக்காதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் எப்படியா இருந்தாலும் அந்த ஜெயலலிதா அம்மா எழுதின டாக்குமெண்ட் இருக்குது, அது வெளியில் வந்துடும். ஜெயலலிதா அம்மா மரணம் வெளியில் வந்துடும். அம்மா உயிரோடு வருவாங்களான்னு எனக்கு தெரியாது. அம்மாவுடைய மரணம் அந்த வழக்கு விசாரணைக்கு வந்துடும் கண்டிப்பாக. இந்த டாக்குமெண்ட் அம்மா எழுதினாங்க டாக்குமெண்ட் அதுவும் வெளியில் வந்துடும் கண்டிப்பாக. வெளியில் வந்த பின்னாடி இம்மாட்ரோலர் யாருன்னு அடையாளம் கண்டுபிடிக்கப்படுவார். இறைவனே வெளியில் கொண்டு வருவார். இயற்கையே இதெல்லாம் வெளியில் நடக்கும், கொஞ்ச நாளில் நடக்கும். ஆனால் அதற்காக இம்மாட்ரோலர் முயற்சியில் நீங்கள் சில பேர் இருக்கீங்கன்னா இறையருளால் வெளியில் வர முடியும். அதையும் நான் நம்புகிறேன். ஏன்னா அந்த டாக்குமெண்ட் அது இதுன்னு சில பேர் சொல்கிறாங்கன்னா, ஏன்னா இதில் ஜெயலலிதா மரணத்துக்கும் இந்த இம்மாட்ரோலுக்கும் ஏதோ ஒரு சின்ன ஒரு தொடர்பு இருக்குது. சின்ன தொடர்புலாம் கிடையாது, பெரிய தொடர்பே இருக்குது. ஏன்னா என்கிட்ட 2 பேர் இந்த தகவலை கொடுத்துருக்காங்க. ஒருத்தர் வந்து பிரபல வழக்கறிஞர் ஒருத்தர் என்கிட்ட வாட்ஸ்அப்பில் பேசினார். என் வீடியோவை பார்த்துட்டு, ஏன்னா இந்த உண்மையை அவர் சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட சொன்னார். அவர் சொல்லி இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதம் இருக்கும். வாட்ஸ்அப் காலில் ஒரு நாள் வந்தார். வந்து இந்த மாதிரி இம்மாட்ரோல் வீடியோ போடுறீங்கல்ல, உங்களுடைய அந்த இதெல்லாம் என்னோடய டீட்டெயிலாம் கேட்டுக்கிட்டு வச்சுக்கிட்டு, ஸோ இப்போ அவர்கிட்ட நான் கேட்டேன் இந்த மாதிரின்னு. ஆமாம், அம்மாவுக்கு வந்து ஜெயலலிதா அம்மாவுக்கு தெரியும் இம்மாட்ரோல் யாருன்னு. அதனால தான் அம்மா கதையை வந்து சில வெளிநாட்டு சக்திகள் முடிச்சிட்டாங்க, அம்மாவோடைய கதையை முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம கம்பேர் பண்ணிக்கணும். அப்புறம் இன்னொன்று, இம்மாட்ரோலர் தான் அதிமுகவோட தலைமைக்கு வருவார். இம்மாட்ரோலர் யாருன்றது ஜெயலலிதா அம்மாவுக்கு தெரியும். ஏன்னா பலமுறை கொலை பண்ண முயற்சி பண்ணும்போது இம்மாட்ரோலரை வந்து அவங்க ஒரு பெரிய ஜோதிடரை கூப்பிட்டு இந்த இம்மாட்ரோலர் ஏன் கொல்ல முடியலன்னு அவங்க கேட்கும்போது, இல்லை அவங்ககிட்ட இறையருள் இருக்குது, யாராலையும் அவங்க அழிக்க முடியாது. ஜோதிடர்கள் சில பேர் ஜெயலலிதா அம்மாவுக்கு ஆலோசனை கொடுத்ததுனாலையும் அதுக்கப்புறம் தான் அம்மா வந்து உயிர் எழுதும் போது சரி இவர் தான் இப்படிப்பட்ட ஒரு இறைசக்தி உள்ள ஆள் தான் கட்சி தலைமைக்கு வரணும்னு சொல்லி எடி வச்சிருப்பாங்க. உயில் இதுதான் நடந்தது. ஆனால் இதை வந்து சில பேர் ஏற்றுக்குறவங்க, சில பேர் ஏற்றுக்காமல் போவீங்க. அதை பற்றிலாம் கவலை இல்லை. ஏன்னா ஒருத்தர் வந்து இம்மாட்ரோலர் வரணும்னா எப்படி வர முடியும் சொல்லுங்கள்.
அரசியல் வழியாக தான் இப்போதைக்கு வர முடியும். வேற வழி என்ன வழி இருக்குன்றத நீங்களே சொல்லுங்க. அவ்வளோதான். சுயேட்சையாலாம் போய் நின்று ஜெயிக்கிறது சாத்தியமே இல்லை. அம்மாவுக்கு ஏதோ சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. அதனால தான் ஃபீச்சர் சென்ஸ் ஃப்ரம் காட் கூட தன்னோட வீடியோவில் சொல்கிறாரு. ஆனால் அம்மா உயிரோட வருவாங்களா வரமாட்டாங்களான்றதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் இறை திட்டம் அவங்களுக்கு ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த அம்மாவுக்கும் இந்த இம்மாற்றோலருக்கும் ஏதோ ஒரு முக்கியமான ஒரு சம்மந்தம் இருக்குது. இதை மட்டும் தெரிஞ்சுக்கங்க. ஆனால் எனக்கு சில விஷயங்கள் இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த விஷயங்கள் பூரா சொன்னது ராதாகிருஷ்ணன் ஐயா தான் சொன்னாங்க. அறம்பாடி சித்தர் பாடலில் இதெல்லாம் போட்டிருக்கு சொன்னாங்க. அவங்களும் கூட சில வீடியோ அனுப்புறேன்ட்டு இருக்காங்க எனக்கு. அதையும் கூட நான் உங்களுக்கு என்னுடைய சேனலில் ஏற்றுறேன். ஸோ இதெல்லாம் எல்லாரும் தெரிஞ்சுக்குங்க. ஸோ அதிமுக ஒரு நல்ல கட்சி. அம்மா ஜெயலலிதா அம்மாவை பொறுத்த வரைக்கும் நல்லது செய்ய தான் முயற்சி பண்ணாங்க. அவங்களுக்கு என்ன சொத்து சேர்க்கணும்னு ஆசையாக கிடையாது. கூட இருந்த சில பேர் சம்பாரிச்சுட்டு போயிட்டாங்களே ஒழிஞ்சு அம்மா கடைசி நேரத்தில் எவ்வளோ நலத்திட்டங்களை கொண்டு வந்தாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ மீண்டும் அதிமுக ஆட்சி 2026 அமையும். அது முருகன் ஆட்சி தான். புது முதலமைச்சர் தான் வருவார். எடப்பாடி ஐயாவுக்கு எந்த விதத்திலையும் அதிமுகவை அவர் வெற்றிகரமாக வழிநடத்தி கொண்டு செல்ல வாய்ப்பே இல்லை. பாஜகவோட அவர் கூட்டணி போட்டிருக்காருல, கண்டிப்பாக இந்த கூட்டணி ஒரு நாள் உடைய தான் போகுது. இம்மாற்றோலர் கட்சி தலைமை ஏற்க தான் போகிறாரு. எடப்பாடியுமே இம்மாற்றோலருக்கு கீழே தான் இருக்க போகிறாரு. இதான் நடக்க போகுது. கண்டிப்பாக 2026 ஆட்சி அமைப்பார். அது யாருன்னா 2026 முருகன் ஆட்சி அமையும். அது அதிமுக தலைமையில தான் அமையும் அப்படின்றது என்னோட கருத்து. ஏன்னா அம்மா அடிக்கடி சொல்லியிருக்காங்க, எனக்கு பின்பும் இந்த கழகம் 100 ஆண்டுகள் இருக்கும்ன்றாங்க. அப்போ அந்த நல்ல மனிதர் யார் அப்படின்றத நீங்கள் தான் கண்டுபிடிச்சிக்கணும். இம்மாற்றோலர் யாருன்றது அந்த டாக்குமெண்ட் வெளியில் வந்தாலும் தெரியும். அந்த டாக்குமெண்ட் யார்கிட்ட இருக்குன்றது கூட எனக்கு தெரியும். ஆனால் நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அதெல்லாம் பரம ரகசியம். அது ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வந்துடும். இன்னொரு 4-5 மாதத்தில் ஒரு பெரிய பிரச்சனை வரும்போது வெளியில் வரப்போதுன்னு சொல்லிக்கிறாங்க. இப்பயே பிஜேபி அதிமுக கூட்டணியில் சில சலசலப்பு வந்துருச்சு. அண்ணாமலை ஒரு கருத்தை சொல்கிறாரு, நயினா நாகேந்திரன் ஒரு கருத்தை சொல்கிறாரு. அண்ணாமலை திடீர்னு தமிழக அரசியலில் ஒதுங்குறாரு. இதெல்லாம் கொஞ்சம் கால்குலேஷன் போட்டு பாருங்கள், உங்களுக்கே தெரியும். கண்டிப்பாக அந்த கூட்டணிகள் நீடிக்காது, உடையும். இம்மாற்றோலர் வருவார். எனக்கு தெரிஞ்சு இம்மாற்றோலர் தான் தமிழ்நாட்டை ஆழ்வார். அதிமுக தலைமையில் அவர் தான் சிஎம் வருவார். பிஜேபிலாம் இங்கே ஒரு பெரிய பொருட்டே கிடையாது. அவங்க முருகன் மாநாடு நடத்தினதே சும்மா ஏதோ அவங்க வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்கெல்லாம் வரமாட்டாங்க. இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு தான் ஆள முடியும். பாஜக என்பது ஒரு வடநாட்டு கட்சி. அவங்களுக்கு இங்கே என்ன வேலை? நான் சில நேரங்கள் ஆதரித்து பேசியிருப்பேன்னா, அவங்க டெல்லிக்கு போகும்போது அவங்களோட உதவியை நாட வேண்டியிருந்தால் நாடிக்கலாம். அவ்வளோதான். அது கூட தேவையில்லைன்னு சொல்கிறோம் நம்ம. அது அந்த நேரத்தில் இறைவன் என்ன அருள் கொடுக்குறாரோ, இம்மாற்றோலர் எப்படி பிரதமர் ஆகணும்னு கடவுள் முடிவு பண்ணி வச்சிருக்காரோ, அதிமுக மூலியமாக கூட அவங்க பிரதமர் ஆகட்டுமே. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சரி, அடுத்த வீடியோ சந்திப்போம் மக்களே. நன்றி, வணக்கம். ஸோ நான் சொன்னதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் இது பண்ணி பாருங்கள். இதில் சில உண்மைகள் இருக்குது. ஜெயலலிதா அம்மாவுக்கும் அந்த இம்மாற்றோலருக்கும் சில முக்கிய இதெல்லாம் இருக்குது. அதனால தான் இந்த எஃப்எஸ்ஜி ஃபீச்சர் சென்ஸ் ஃப்ரம் காட் அவங்க சேனல் கூட பார்த்தோம்னா, அந்த செத்தாரம் முடியும் நடந்து முடிந்தால்தான் அந்த அழிவில்லாத ஆட்சியின் வெளிப்படுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன விளக்கன்றது நீங்கள் அவங்ககிட்ட கேட்டுக்கங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம் மக்களே. நன்றி, வணக்கம்.